சைடில் மேலாக்க பார்த்து இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ப்ளவுஸோட அளவு. மேலே 2.5 பிடிச்சிங்கன்னா அதே 2.5 நம்ம கீழே மார்க் பண்ணியிருப்போம்ல, எவ்வளோ இறக்கம் நம்மளுக்கு இருக்குது ப்ளவுஸில், அதே அளவுக்கு மேலேயும் இந்த மாதிரி கீழேயும் நம்மளுக்கு அதே அளவு வச்சுட்டு கரெக்டாக இப்படி போட்டுட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு 2.5 ஒன்று போல், அவ்வளோதான். வட்டக்கழுத்து வேணும்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்க்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி ரவுண்ட் ஷேப் வச்சுட்டு மேலே ஆவரேஜாக ஒரு அளவு, அதுக்கப்புறமா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். சரியா? உங்களோட நெக்கு உங்களோட நீங்கள் போட்டது கரெக்டானு பார்க்குறதுக்கு நீங்கள் 2 மடித்து எப்பயுமே நீங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் மடிப்பு போக உங்கள் கழுத்து பகுதியிலேருந்து இவ்வளோவுக்கு உங்கள் சட்டை இருக்குது. உங்களுக்கு கூட குறைய வேணும்னா கூட அவங்க வெட்டி தைக்கும் போது இவ்வளோ வச்சுக்கிடுவாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் போடுற ப்ளவுஸ் பின்னாடி இது வந்து அரை கழுத்து, இது பின் கழுத்து அப்படியே நம்ம காப்பி பண்ணணும்னா கார்பன் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட்டை இதுக்கு அடியில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அரை கழுத்துக்கு மேலே அப்படி வச்சு நீங்கள் என்ன கழுத்து மேலே வரைஞ்சிருக்கீங்களோ அதே கழுத்தை கீழே வச்சுக்கலாம். நம்மளுக்கு இதில் ப்ளவுஸ் நம்மளுக்கு சீவணுங்கிற அவசியம் கிடையாது. மேலே வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தா போதும். அதுக்காக நார்மல் அந்த இது எடுத்துடக்கூடாது. கிரான்ஸ்னால் ஓரளவுக்கு சொரசொரப்பு இல்லாமல் இருக்கும், அதனால் மாற்றி பிடிச்சி பண்ணுறேன். நார்மல் பென்சிலில் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. என்ன, அவ்வளோதான். இதே மாதிரி ஆம்கோல் சைட்லேயும் உங்களுக்கு இது பின் சைடு அவ்வளோவா நீங்கள் பண்ண மாட்டீங்க, எதுக்கும் உங்களுக்கு ஆம்கோல் சைட்லேயும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மார்க்கிங் போட்டிங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் உங்களோட சட்டையோட பின்பாகம். கை இணைக்காமல் இருக்குது. சரியா? உங்களோட கை வந்து நம்ம துண்டாக தான் போட்டு இணைப்பாங்க. நம்மளுக்கு கைக்கு பக்கத்தில் தையல் இருக்கா, கை வந்து இணைக்காமல் இருக்குது.